ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் கோனை வச்சு நம்ம செஞ்ச கொழுக்கட்டையை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்குது. சூப்பரான ஒரு வாசனை இருக்குது. இங்கே பாருங்கள். இதுக்காக நீங்கள் வேறு வாழை இலை அது மாதிரி எடுக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் இதில் வச்சு வேக வைக்கும்போது இதோட வாசனையும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் எந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லா புதுசாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்னை வச்சு நம்ம சூப்பரான இந்த விநாயகர் சதுர்த்தி மாதிரி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் நம்ம ஸ்வீட் கார்னை வச்சு நம்ம சூப்பரான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ஸ்வீட் கார்னை வச்சு தான் நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதோ இருக்கு பாருங்கள். இந்த மேலே இருக்கிற இந்த மாதிரி ஒரு 2-3 பக்கத்தில் இருக்கிற தட்டையை இது மாதிரி கட் பண்ணிவிடுவோங்க. கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அது பாருங்க வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் லைட்டாக இது மாதிரி கட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு முழுசாக கிடைக்கும். அந்த கவரு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டை இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு லைட்டாக பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இங்கே பாருங்கள், அதுவும் இது கிழியாமல் வரணும். நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அந்தளவுக்கு ஈஸியாக வரும். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மட்டையை மாற்றி வச்சுக்கோங்க. மட்டையை மாற்றி கொடுத்துட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த மேலே இருக்கிற இதெல்லாம் உதிர்த்து மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சோளத்தை இப்படி நடுவில் உடச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்வீட் இதை மட்டும் இது போல் உதிர்த்தி இந்த மாதிரி உதிர்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இதேமாரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற ஸ்வீட் கார்னெல்லாம் உதிர்த்து எடுத்துட்டோங்க பாருங்கள். இப்போ உதிர்த்த சுட்டேனா மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. மிக்சரில் நீங்கள் எடுக்கிற ஸ்வீட் கார்னில் எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அதுக்கு அனுசரித்து சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1/2 கப் சக்கரையை மிக்சரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மிக்சரை சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சக்கரை நல்லா பவுடராக எந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அரைச்ச இந்த சக்கரை கூடவே உதிர்த்து எடுத்து வச்சுருக்கோம்ல ஸ்வீட் கார்னையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 250 கிராம் கப்பில் 2 கப் இருக்குது. நான் உதிர்த்துட்டு அளந்து எடுக்குன்னு பார்த்தேன். நீங்கள் ஸ்வீட் கார்னை சேர்த்து கொடுத்துட்டு ஸ்வீட் கார்ன் அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைக்கணும் கிடையாது. நம்ம சக்கரை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த ஸ்வீட் கார்னில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் அதிகமாக இருக்கணும். பார்க்கும்போது நல்லா தறி தறியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. ஆனால் எந்த அளவுக்கு நல்லா தறி தறியாங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துருக்கும் பார்த்தீங்களா. அது மாத்திரம் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் எடுக்கிற ஸ்வீட் கார்னை அனுசரித்து எந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்குன்னு அனுசரித்து அதுக்கப்புறம் சக்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி கொடுத்துட்டு அது கூடவே 1/2 கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நல்லா வறுத்த மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 கப் நான் தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காயும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நமக்கு கொழுக்கட்டை மாவெல்லாம் குழைச்செடுப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வரணும். மாவு குழைக்கும் போது இதெல்லாம் கரெக்டான அளவு. இந்த மாதிரி கை வச்சு இது மாதிரி சேர்த்து கொடுத்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கலந்து கொடுக்கும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சோளத்துலேருந்து மேலே இருக்கிற தோலை எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த தோலை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை செஞ்சு வேக வைக்க போகிறோம். இப்போ தொருக்கு பாருங்க, அதான் லாஸ்ட் இருக்கிற பாட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு கரெக்டாக லெவலாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு மடிக்கிறதுக்கு வரும், வச்சு கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது இது மாதிரி கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் இது மாதிரி லெவலாக இருக்குது பார்த்தீங்களா. நான் இதை முன்னாடியே நான் எடுத்தப்போவே இது நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வடிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணல அதிலேருந்து இந்த மாதிரி ஒரு இலையை இந்த மாதிரி நல்லா அகலப்படுத்திக்கோங்க. அகலப்படுத்திட்டு நம்ம ஏற்கனவே பூர்ணமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரே இடத்துல இருக்காமல் இந்த மாதிரி லைட்டாக லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துட்டு இதோ இருக்குது பாருங்கள், இந்த ஒரு சைடு லைட்டாக இந்த மாதிரி மடக்கிடுங்க. திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சைடு மடக்கிட்டு இதோ இருக்குது பாருங்கள்,
இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. மடக்கி எடுத்துகிட்டு நான் இட்லி பாத்திரத்தை தான் வேக வைக்க போகிறோம். ஆவி காட்டுறதுக்கு மேலே ஆவி பாத்திரம் வச்சுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பிளேட்டில் வைக்கும்போது நம்ம மடித்தோம் பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், மடிச்சுட்டு 2 சைடு இந்த மாதிரி கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கிறோம். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக வெந்து வரும். இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிறது நம்ம எல்லாமே நல்லா மடக்கி கவர் பண்ணிட்டோம். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சுருக்கிற பிளேட்டே இது மாதிரி உள்ளே இறக்கி கொடுத்துக்கோங்க. இறக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 12 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா சாப்பிட்டா நல்லா வெந்து வந்துடும். வேக விடுங்க. 10 நிமிஷம் சொல்லியிருந்தேன், இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. திறக்கும் போது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அரை விடுங்க. இப்போ பாருங்கள், வெளில எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இது பிரிக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், நான் ஒன்று பிரித்து காட்டுறேன், வெளில எடுத்து காட்டுறேங்க பாருங்களேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி தான் செய்யணும் கிடையாது. நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு சோளம் வாங்கி படைப்பீங்கல்ல, அப்போ இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் வாங்கி படைச்சிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.